பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலை தொழுகையிலே ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி பார்க்கும்படியால் இல்லங்களிலே ஆயத்தப்படுகின்ற இறைமக்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமாதானம் உங்கள் யாவரோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஜெபம் செய்வோம். நன்மையான ஈவுகளினால் எங்களுக்கு வாழ்வு தருகிற நல்ல ஆண்டவரே, இது ஆசீர்வாதமான இந்த மாதத்தின் இரண்டாவது ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நாங்கள் வாழவும் ஆண்டவருடைய பாதத்தை நாங்கள் சார்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் தொடரவும் அல்லது நன்மைகளினால் ஆண்டவருடைய பிரதான தயவோடு நாங்கள் பாதுகாக்கப்படவும் ஆண்டவரை நேரங்களில் பாராட்டின இரக்கத்திற்காக, மேன்மைக்காக, கிருபைகளுக்காக உள்ளவரைந்து நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் உமது பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எங்கள் மீது பட்சமாகவும் எங்கள் மீது நீர் இரக்கத்தோடும் எங்களை கண்ணோக்கும்படியாய் உம்மை நோக்கி வேண்டி நிற்கிறோம் சுவாமி. இது ஓய்வு நாளின் காலை வேளையில உமது சமூகத்தை நோக்கி பார்க்கிற உள்ளங்கள், கர்த்தருடைய சன்னிதானத்தில் எதிர்பார்க்கிற நன்மைகள் தங்கள் வாழ்வில் கிடைப்பதற்கும் சமாதானமும் மனமகிழ்வும் வாழ்வில் நல்ல எதிர்காலங்களோடு கூடிய நோக்கங்கள் ஆசீர்வாதமாய் அமைவதை எண்ணி பார்த்து ஆண்டவரை நன்றி சொல்லுகின்ற ஒரு வாழ்வு பயணத்தோடு எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளினுடைய ஆராதனை வழியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு எங்கள் வீட்டில் இருக்கும் போது எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ் சேர்த்து வண்ணமாக நாம் இணைந்து 435வது ஞான பாடலை பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும், உறுதி வாக்கிடுவை ஆறுதல் தேர்தல் செய்யும், திரளாம் மிகுதியே என்று ஆரம்பிக்கின்ற ஞான பாடல்களில் 435வது பாடலை பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும், உறுதி வாக்கிடுவே ஆறுதல் தேறுதல் செய்யும், திரளாம் மிகுதியே அருள் ஏராளம் அருள் அவசியத்தே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாப் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும், மிக வந்தாரமுண்டா காடான நிலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாப் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும், பொழியும் இந்நேரமே அருளின் மாரியை தாரும் ஜீவதயாமரத்தே அருள் ஏராளம் அருள் அவசியமே
இறங்கி தங்கிடுவே அருள் ஏராளோ அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அந்த திரளாய் பெய்யட்டுமே. இதனை முறைமுறையை படிக்கும்படி சங்கீதம் 116 தெரிந்து கொள்ளுவோம். இல்லங்களிலிருந்து 116வது சங்கீதத்தை இணைந்து படிப்போம். சங்கீதம் 116 இணைந்து வாசிப்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவை கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பும். என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்து நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன். நான் உமது அடியாளின் புத்திரரும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா என்பதே. நாம் யாவரும் இணைந்து இயேசு தாமே கற்றுத்தந்த இறைவேண்டலை அவர் நமக்கு அருளின தைரியத்தோடு சொல்லுவோம். பரமடல் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மதிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மதியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இந்த நாளினுடைய நற்செய்தி சார்ந்து திருமறை பகுதியை நாம் படிக்க கவனிப்போம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 7 முடிய. தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 14 1வது வசனம் முதல் 7 முடிய. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவர் பிதாவினிடத்தில் வரார். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பவைகளே. ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமும் மட்டில்லாத கிருபையும் அன்பும் நிறைந்தவராய் எங்களை ஆட்கொள்ளுகிறவரும் எங்களை பாதுகாக்கின்றவரும் எங்களை பராமரிக்கிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமை பொருந்திய நல்ல தகப்பனே, இது ஓய்வு நாளினுடைய காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. இசைந்த ஆத்துமாக்களாய் ஆண்டவருடைய பாதத்தை நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு இந்த நேரத்தை எங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியினால் உள்ளம் நிறைந்து நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு நேராக தங்கள் இருதயங்களை திருப்பிக் கொண்டிருக்கிற நம்முடைய மக்களை என் தேவனை கண்டோக்கும்படியாய் நாங்கள் வேண்டி இருக்கிறோம் சுவாமி. உள்ளத்திலே பலவிதமான பாரங்களோடும் சரீர பலவீனங்களோடும் ஆண்டவரே மன கஷ்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தராவே பரிகாரியாகிய ஆண்டவர் நீர் உடனிருந்து மக்களை ஆற்றல் படுத்த வேண்டும் என்று சொல்லியும் மக்களுக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லியும் கர்த்தாவே நாங்கள் நோக்கி பார்த்து வேண்டி நிற்கிறோம். தந்தையே, இந்த நாளினுடைய காலை வேளையிலே ஆண்டவர்களை கண்மணி போல பாதுகாத்து ஒரு நாளில் கூட எங்கள் ஆயுசு நாளோடு கூட்டிட்டு வந்து புத்திர சுரிகாலத்தோடு பிதாவே சொல்லி அழைக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வருகிற நன்மைகளை நினைத்து உமை துதிக்கத்தக்கதாக உமை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக தேவாதி தேவன் எங்களை பாராட்டுகிற மேலான இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சென்ற நாட்களெல்லாம் எங்களை பாதுகாத்தே நல்ல பராமரிப்பை தந்தே சுகமான செய்திகளை அறியவும் கேட்கவும் மகிழ்ந்திருக்கவும் ஆண்டவரை உதவி செய்திருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பல இடங்களிலே பலவிதமான சோகங்களும் வேதனைகளும் ஆண்டவரை இன்னல்களும் நோயினுடைய கொடூர தாக்கங்களும் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளிலே அவர்களுக்காய் ஜெபித்து தம் மக்களுடைய விடுதலை வாழ்வுகளுக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று உடைய பாதத்தை நோக்கி பார்க்க வேண்டியிருக்கிற இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் சகாயம் பண்ணும்படியாய் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர் மருமக்கள் மீது தேவன் இரக்கம் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலத்தின் மீதும் அதிகாரமுடையவர் பொல்லாத ஆண்டவரே இந்த நாட்களிலிருந்து மருமக்கள் பாதுகாக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய வல்ல செயல்களை நாங்கள் உணரும்படியாக நாங்கள் காணும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் கிருபையும் மன இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவர் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அப்படிப்பட்ட துறையிலே கர்த்தருடைய சகாயத்தை நாங்கள் வேண்டியிருக்கிற போது ஆண்டவரே நீர் தாமே எங்களுக்கு உதவும்படியாய் நோக்கி பார்த்து நாங்கள் கையேந்திருக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உலக மக்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகம் அனைத்தும் காணப்படுகிற பலவிதமான செய்திகளிலிருந்து எங்களுடைய உலக மக்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும். ஆண்டவரை குறிப்பாக அயல் நாடுகளிலே ஆண்டவரை மிகுந்த வேதனைகளோடு ஐரோப்பிய நாடுகள் காணப்படுகிற இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவர் கண்டோக்கும்படியாய் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஆண்டவரே இந்த கொரோனா என்கின்ற விலகினத்தினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறதையும் சுகமடைந்து வருகிறதையும் ஆண்டவரை காண்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாங்க. அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே பலர் தன்னுடைய ஆண்டவரை உயிரை ஆண்டவரை
விடுவிட்ட இந்த சூழ்நிலையிலும் மரணத்தினுடைய ஓரங்களுடைய சத்தங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிற நாங்கள் அறிகிறோம். அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து எங்கள் உலக மக்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக விரைவாக இந்த தன்மைகள் எல்லாம் எங்களுடைய தேசத்திலிருந்து மாறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் இந்திய தேசத்திற்காக, தமிழகத்திற்காக, எங்களுடைய மாவட்டத்திற்காக, நாங்கள் வாழ்கிற இந்த கிராமத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தையும், எங்கள் கிராமத்தையும், எங்களுடைய தமிழகத்தையும், கன்னியாகுமரி மாவட்டத்தையும் தேவன் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறாங்க. சுவாமி, நோய்களுடைய தாக்கங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரே மக்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக வயதில் முதிர்ந்த பெற்றோர்கள், சிறு வயதுள்ள பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவரின் கண்மணி போல நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஒவ்வொரு சரீரத்திலும் நோய் எதிர்ப்பு சக்திகள் பெருகுவதற்கும் ஆண்டவரே நல்ல ஆற்றலோடு, சரீரத்திலே நல்ல பலனோடு எங்கள் மக்கள் வாழ்வதற்கு தேவாதி தேவன் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவருடைய குடும்பங்களை சார்ந்த அநேக மக்கள் தூர தேசங்களிலே, தூர நாடுகளில் இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஐயா, ஆண்டவரை பலவிதமான வேதனைகளை தன்னுடைய வாழ்வோடு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். தேவனுடைய நன்குபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஒருவேளை உணவிற்காக மக்கள் ஏங்கி தவிக்கின்ற போதும், சரீரத்திலே பலகீனங்கள் வருகிற போது ஆண்டவரே அந்த பலகீனங்கள் சுகமடைவதற்காக மருந்து மாத்திரைகள் வாங்க முடியாதபடி அல்லல்படுகின்ற இந்த சூழ்நிலைகளிலே தேவன் தமது பிள்ளைகளுக்கு அரணாக, கோட்டையாக, பலனாக ஆண்டவரை சுற்றுலுமே இழைத்து பாதுகாக்க வேண்டும் என்று நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். பல பணி நிறுவனங்களே ஆண்டவரை வேலைக்கு சென்றிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் தம்முடைய குடும்பங்களை, தம்முடைய எதிர்காலங்களை கருத்துரை கொண்டு ஆண்டவரை சென்றிருக்கிறதை நீர் அறிகிறேன். அவருடைய நோக்கங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதையும், சீர்குலைந்திருக்கிற இந்த சூழ்நிலைகளை யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அரசுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்காதா என்கின்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற நமது பிள்ளைகளுக்கு யார் யாருடைய கண்களிலே உமக்களுக்கு இருக்கிற இடங்களில் தயவு வேண்டுமோ எல்லாருடைய கண்களிலும் தயவும் இறக்கங்களும் காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, விசேஷமாய் ஆகாரங்களுக்கு குறைவில்லாமல் நமது பிள்ளைகள் ஆண்டவரே அனுதினமும் தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஏதாவது வழிமுறைகளில் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் பலன் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அரபு தேசங்களில் இருக்கிற மக்களை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவர் தாமே தொடர்ந்து உங்களுடைய தயவு நிறைந்த பராமரிப்பினாலே மக்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இடுவதர்கள் எல்லாம் மிக விரைவாக எங்களுடைய தேசங்களுக்கு வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிற குடும்பங்கள், அவருடைய வேண்டும் விண்ணப்பங்கள் ஆண்டவரை வாய்க்கப்பட்டபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே அரசனுடைய தன்மைகளிலே அவர் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் இதையெல்லாம் வாய்ப்பு பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் தாமே தொடர்ந்து எல்லாரையும் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. படிக்கின்ற பிள்ளைகளுடைய கல்விகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை கர்த்தர் காண்கிறேன். ஆண்டவரே, பொது தேர்வுகளுக்காய் ஆயுதமாகிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கல்வியினுடைய நீண்ட நாட்கள் அவர்கள் பெருமையாய் இருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்முடைய மனதிலிருந்து அழிந்து போகாதபடி நல்ல ஞாபக சக்திகளை தந்து மனதிலே கற்றுக்கொண்ட பாடங்கள் மனதில் பதிந்து காணப்படுவதற்கு தொடர்ந்து தேர்வுகள் எதிர்நோக்கி இருக்கிற போது தேர்வு காலங்கள் மிக ஞானத்தோடும் மிக கவனத்தோடும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் கிருபைகளை நல்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, குறிப்பாக 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரை கல்வியிலே தேர்வுகளிலே பாதிப்புகளை காண்கிறேன். 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுடைய கல்வியிலே பாதிப்புகளை காண்கிறேன். ஆண்டவரை தொடர்ந்து மருத்துவ கல்வி படிக்க வேண்டும், பொறியியல் படிக்க வேண்டும், ஒரு வல்லுநராக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்கின்ற பல கனவுகளோடும் பல எதிர்பார்ப்புகளோடும் கற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய கனவுகள் எல்லாம் இந்த நாட்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை தேவரே அறிகிறேன். சுவாமி, அப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய மனங்கள் சோதனைகளுக்கும் சோர்வுகளுக்கும் உட்படுத்தப்படாதபடிக்கு ஆண்டவரே நல்ல காலங்களையும்
நல்ல எதிர்காலங்களை தருகிறவரே, எங்களுடைய நாட்களும் எங்களுடைய நேரங்களும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய கிருபை நல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். குறிப்பாக அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தோன்றிருக்கிற பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக சுவாமி. எந்த நிலையிலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு, வளர்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எந்த நிலைகளிலும் தங்களுடைய கல்வியை பாதிப்புகள் வராதபடி ஆண்டவர் சகாயம் பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். திருமறை அறிவிலை தொடர்ந்து வளர்வதற்கும், உலக பிரகாரமான ஞானத்திலே வளர்வதற்கும், ஆண்டவரை நல்லது எது தீயது எது என்பதை உணர்வடைந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கும், நல்ல ஒழுக்கத்தோடு சீரோடு சிறப்போடு பிள்ளைகள் வளர்வதற்கு எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரார்த்தனை செய்கிறோம். கடன் பாரங்களோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகள், வங்கிகளிலே லோன் அடைக்க முடியாதபடி வேதனைப்படுகிற மக்கள், வீட்டு கடன்களினாலே வேதனைப்படுகிற அல்லல்படுகிற பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் கண்ணோக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இதை இக்கட்டான சூழ்நிலைகளிலே ஆண்டவரை நாங்கள் எப்படி வாழ முடியும், அடுத்த மாதத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும், இந்த மாதத்துடைய கடமைகளை நாங்கள் எப்படி நிறைவேற்ற முடியும் என்கின்ற ஏக்கத்தோடு மனதிலே குழம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கண்டோக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அமைதியான வாழ்வு முறைகளை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு, மன அமைதியோடு காணப்படுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறாங்க சுவாமி. ஆண்டவரை இப்படிப்பட்ட வருத்தங்களினாலே தூக்கமில்லாத ஒரு சூழ்நிலைகளை வாழ்கிற அநேக மக்கள் உண்டு. அவர்களையும் கர்த்தர் கண்டோக்குகிறாங்க. உடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணும்படியாய் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் வேண்டியிருக்கிறோம் சுவாமி. குடும்பங்களில் அமைதி இழந்து சமாதானம் இழந்து காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரை கண்டோக்குகிறாங்க. ஒவ்வொரு நாளும் போதைப் பொருட்கள் நிமித்தமாக அல்லல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை தேவனின் கண்ணோக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் மனவேதனைகளும் கண்ணீரும் கவலைகளும் சூழ்ந்திருக்கிற அந்த நிலைகளிலிருந்தெல்லாம் குடும்பங்கள் விடுதலை பெறுவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசத்துடைய தலைவர்களுக்கும் நல்ல பகுத்தறிவையும் விவேகத்தையும் ஞானமுள்ள இருதயத்தையும் தந்து தேசத்தின் மக்கள் ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து போகாதபடிக்கு அவர்களும் ஞானமாய் நடந்து கொள்வதற்கு எல்லாரும் கிருபை தங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக தேசங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை பல நிகழ்வுகளினுடைய மனதுகளையும் குடும்பங்களையும் பல நிலைகளில் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறதை கற்று காண்கிறேன். அந்த நிலைகளிலிருந்தெல்லாம் குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவதற்கும், மதுபானம் போன்ற தீமைகளிலிருந்து மக்கள் விடுதலை பெறுவதற்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவாய் இருக்கட்டும். ஆண்டவர் நாமை பொறுப்பேற்றுக் கொள்ளும். சமாதானத்திற்காக ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை நீர் தங்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா புத்திக்கு மேலான தேவரை சமாதானத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு நாங்கள் வேண்டியிருக்கும் போது நீங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை இதனாலும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களுக்கு தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருப்பதாக. தொடர்ந்து ஒரு பாடலுடைய ஒரு 2 கவிகளை மீது பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். 484வது பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கிறேன், வானகமும் வையகமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன் என்று ஆரம்பிக்கின்ற 484வது பாடல். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கிறேன். யாவும் விளைந்து உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை இதனாலும் கேட்க நாம் ஆயத்தமாகும். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானகம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானகம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை
காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானும் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானது வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானது வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கும்படியாக இல்லங்களிலே கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் பாராட்டுகிறேன். ஆண்டுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதாக இருக்கட்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே மிக விரைவாக ஆலயத்திலே வந்து ஆண்டவரை பணிந்து கொள்வதற்கும் ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களாய் வாழ்வதற்கும் நம்முடைய குடும்பங்களுக்கு ஆச்சரியமாய் நடத்துகின்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் நாம் மறந்துவிடக் கூடாதபடி மிக விரைவாக அப்படிப்பட்ட நாட்களை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தர வேண்டும் என்கின்ற வேண்டுதலோடு நம்முடைய சமூகத்திலே தொடர்ந்து நாம் தரித்திருப்போம். மிக விரைவாக இந்த கொரோனா என்கின்ற பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் தன்னுடைய இயல்பு வாழ்வுக்கு நேராக திரும்புவதற்கும் சுகவீனத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் சுகம் பெற்று இல்லங்களிலே தன்னுடைய குடும்பத்தவர்களோடு ஆசீர்வாதமான நாட்களை சொந்தமாக்கிக் கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று விபதவாதத்தோடு அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களிலே அவர்களை நினைத்துக் கொள்ளவும். நம்முடைய கிராமத்தில் வாழ்கிற மக்கள் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சென்று வருகின்ற பயணங்களிலே ஆண்டவர் நிறைந்த பாதுகாவலை கட்டளை வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். குறிப்பாக அயல் தேசங்களில் இருக்கிற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் சிலர் உணவின்றியும் பல வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைகளில் காணப்படுகிற மக்கள் விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை നൽക வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை மிக விரைவாக செய்வாராக. இது நாளிலும் சுருக்கமான சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை படிக்க கவனியுங்கள். அதற்கு இயேசு,
நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்படுகிற வசனத்தை நாம் கவனிக்கப்படுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அன்புக்குரியவர்களே, இயேசுநாதருடைய போதனைகள் பல நிலைகளிலே நம்மை பல கோணங்களிலே யோசிக்க வைக்கின்றவைகளாக இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. வாழ்க்கையினுடைய பயணம் என்பது அனைத்து மக்களுக்கும் நம்முடைய சிந்தைகளின் அடிப்படையிலே இறை நம்பிக்கை என்பது ஆழமாக மக்களுடைய மனதிலே பதிந்திருக்கிற ஒன்று. இறை விசுவாசமும் இறை நம்பிக்கையும் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே இருப்பது அரிது. நாத்திகர்களாய் இருப்பவர்கள் கூட தங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகின்ற போது இறை நம்பிக்கையிலே பலப்படுவதற்கு இயங்குகிறார்கள். அப்படி மனிதனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவது அவர்கள் வைத்திருக்கிற அந்த இறை நம்பிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். வாழ்க்கையின் பயணத்துறை அவர்கள் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் அந்த வேதனைகளை எல்லாம் சகித்து முன்னெடுத்து செல்வதற்கு அவர்களுக்கு கரம் கொடுப்பது அல்லது அவர்களை வலுவூட்டுவது அவர்கள் கொண்டிருக்கிற அது ஆழமான இறை நம்பிக்கை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தப்படுகிறதா? இந்த உலகத்தினுடைய சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே மிக ஆழமாய் ஒரு தினம் திருப்பி பார்க்க வேண்டும். யோவான் 14:1 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையானது மனிதன் எந்த இன்னல் நேரத்திலும் அவனுக்கு ஒரு வலு கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை வார்த்தைகளாக இருக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. கலக்கம் என்பது மனிதன் தானுக்குத்தானாக வருத்திக் கொள்வது இல்லை, மாறாக அது அவனை அறியாமலே பல நேரங்களே அவனுடைய உள்ளத்திலே குடிபுகுந்து உள்ளது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆனால் இந்த கலக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, இந்த கலக்கத்திலிருந்து ஒரு இன்பத்திற்கு நேராக நம்மை வழிநடத்துவதற்கு நமக்கு அருகிலிருந்து நம்மை நடத்துவதுதான் இறை விசுவாசம் என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, 2 காரியங்களை இந்த நாளிலே வேதத்தினுடைய திருமறை சார்ந்து உங்களோடு நாம் சிந்தனை செய்யலாம் என்று சொல்லி ஆசிக்கிறேன். கிறிஸ்துவில் கொள்ளும் நம்பிக்கை என்கின்ற ஒரு தலையங்கத்தின் கீழே இந்த நாளினுடைய சிந்தனையை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு சிந்திக்கும்படியாக தந்திருக்கிறது. கிறிஸ்துவின் கொள்ளும் நம்பிக்கை என்கின்ற சிந்தை. இந்த சிந்தை 2 காரியங்களை நம்மளோடு பேசுகின்ற நிலைகளை நாம் உணர்வடைய விரும்புகிறோம். முதலாவதாக, கிறிஸ்துவில் கொள்ளுகின்ற நம்பிக்கை நம்மை எப்படி வழிநடத்தும் என்பது நம்முடைய உள்ளத்திலே எழுப்புகின்ற ஒரு கேள்வி. நாம் கிறிஸ்துவிலே வைத்திருக்கிற நம்பிக்கை அல்லது இயேசுநாதரிடத்திலே கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை அல்லது விசுவாசம் நம்மை எந்த நிலைகளிலே நம்மை வழிநடத்துகிறது, நம்முடைய வாழ்க்கை படத்தில் அந்த நம்பிக்கை நமக்கு எவ்வளவு கரம் கொடுக்கிறது என்பதை இந்த நாளில் 2 காரியங்களை நாம் சிந்தனை செய்யலாம் என்று சொல்லி ஆசிக்கிறேன். முதலாவதாக, யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் முதல் 20வது வசனம் வரையிலும் நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற போது அங்கே ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது.
யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக உள்ள வசனங்களை நாம் பார்க்கிற போது, மோசே என்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்கின்றார். இந்த மோசே என்கிற மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு காரணம், எகிப்திலே அடிமைகளாக இருக்கிற மக்கள் கூட்டம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு கூட்ட மக்கள் இந்த எகிப்திலே அடிமைகளாக இது பார்வோனுடைய சேவையினாலே அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அந்த நிலையில் இந்த வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறுகிறார்கள், ஆண்டவரை நோக்கி பார்த்து கூக்குரல் இடுகிறார்கள். எங்களை விடுவிக்கும்படி யெகோவா எப்போது எங்களிலே இரக்கம் கொள்வார் என்று சொல்லி வேதனையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் மோசேயை தெரிந்து கொள்கிறார். மோசேயை தெரிந்து கொண்டு இந்த மக்களை விடுவிக்கும்படியாக, இந்த மக்களை கானானுக்கு நேராக அழைத்து செல்லுகின்ற அந்த விடுதலை பயணத்திற்கு இந்த மோசேயை கர்த்தர் தயார்படுத்துகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அப்படி தயார்படுத்தப்பட்ட இந்த மோசே இந்த இஸ்ரவேல் மக்களை அழைத்து செல்வதற்காக அவர் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அது பிரயாணத்தை ஆரம்பிக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இது விடுதலை பயணத்தினுடைய முதல் கட்டமாக இவர்கள் சந்திக்கின்ற முதல் சோதனையை இங்கே நாம் வேதத்திலே அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. என்ன சோதனை என்று சொல்லி பார்க்கிற போது, இந்த செங்கடல் இந்த இஸ்ரவேல் மக்கள் பிரயாணப்படுகின்ற அந்த வழியிலே நடுவாக நின்று அந்த மக்களை அந்த கரைக்கு போக விடாமல் தடுக்கின்ற ஒரு சூழ்நிலை. பின்னாக திரும்பி பார்க்கிற போது பார்வோனுடைய சேனைகள் அவர்களை துரத்தி கொண்டு வருகிற ஒரு இக்கட்டான நெருக்கடியான ஒரு நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருதலை கொள்ளி எறும்பு என்று சொல்லுகின்றதை போல இரண்டு பக்கமும் ஆபத்தான சூழ்நிலையிலே திண்டாடுகின்ற அந்த எறும்பை போல இஸ்ரவேல் மக்கள் அந்த நடுவிலே நின்று கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. அப்போது அந்த நிலையில் பயத்தோடு இந்த இஸ்ரவேல் மக்கள் மோசேயை பார்த்து கேட்கிறார்கள். அதனுடைய 11வது வசனம், மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேதக்குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகுபடிக்கு எங்களை கொண்டு வந்தேன். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா என்று சொல்லி முறுமுறுக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக சொல்லப்படுகிறது. 13வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதவர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அந்த மக்களுக்கு கொடுக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை சவாலை சமாளிப்பதற்கு நமக்கு அது உறுதுணையாக இருக்கும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். சவாலை சமாளிப்பதற்கு அல்லது சவாலை எதிர்கொள்வதற்கு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு வலு சேர்க்கும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்திலே அவரை பிடிக்கும்படியாக வந்தபோது தமக்கு நிகழப்போகிற அத்தனையும் அறிந்த இயேசுநாதர், யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி அந்த போர்ச்சேவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லி சொன்ன போது, நான் தான் நீங்கள் தேடுகிற மனிதர் என்று சொல்லி அவர்களோடு பேசுகிறதை நாம் கவனிக்க முடியும். வார்த்தை எதை நமக்கு சொல்லித் தருகிறது? அதற்கு பின்னால் நடக்க இருக்கிற ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொள்ள பிதா என்னை வலுப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நான் தயார் என்கின்ற ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, சவாலை இந்த உலகத்திலே சமாளிப்பது என்பது நமக்கு வாழ்வுக்கு எதிராக வருகின்ற போராட்டங்களை சமாளிப்பது என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரியதான ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும்
அந்த சவால் நிறைந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர் மீது நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினாலே, அவர் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையினாலே அவர் வழிநடத்துவார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடவில்லை. ஆம்பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நாம் வருத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இது கொரோனா என்கின்ற சுகவீனத்தின் நிமித்தமாக மக்கள் பலர் அடிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பல லட்சக்கணக்காக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் பய உணர்வுகளோடு எங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று சொல்லக்கூடிய பய உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக, இந்த மனுக்குலத்திற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சவாலை எதிர்கொள்வது எப்படி என்று சொல்லுகின்ற கேள்வி இன்றைக்கு மக்கள் மீது அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்முடைய நம்பிக்கை இது சவாலை மேற்கொள்ள நமக்கு வழிகாட்டும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இரண்டாவதாக, நம்முடைய சிந்தனையின் அடிப்படையிலே நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்திலிருந்து நாம் அதை திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். பிரியமானவர்களே, இங்கே ஒரு நிகழ்வு நமக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலும் சீலாவும் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டவருடைய இறைப்பணியாளர்களாகிய இந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக மிக வைராக்கியத்தோடு செயல்பட்டவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் அவர்களுக்கு நேரிடுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. பவுலும் சீலாவும் ஒரு முறை ஒரு நகரத்திலே நற்செய்தி பணியை செய்து கொண்டிருந்த போது குறிச்சொல்லுகின்ற ஆவியை தனக்கு முன் கொண்டு அடிமை பெண் ஒருத்தி குறிச்சொல்லிக் கொண்டிருந்ததை இவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி குறிச்சொல்லிக் கொண்டிருந்த அந்த அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் இந்த பவுலையும் சீலாவையும் பார்த்த மாத்திரத்திலே அங்கே தடுமாறுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அப்படி தடுமாற்றத்தை இந்த மந்திரம் செய்கின்ற இந்த மக்கள் கண்டபடியினாலே இவர்கள் எங்களை காட்டிலும் விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உணர்வு அவருடைய உள்ளத்திலே எழுப்பிவிடுகிறது. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த பவுலையும் சீலாவையும் அந்த தேசத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு முன்பாக நிறுத்தி, இவர்கள் யூதர்கள் நம்முடைய நகரத்திலே வந்து கலகத்தை விளைவிக்கிறார்கள், ரோமையர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ளவோ அதை செயல்படுத்தவோ முடியாது என்று சொல்லி இந்த ஆட்சியாளர்கள் மத்தியிலே அங்கே இவர்கள் முறையிடுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த பவுலும் சீலாவும் அவருடைய மேலாடைகள் கிழிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை மிக நெருக்கி அவர்களை நெருக்கப்படுத்துகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. அவர்களை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து கடைசியாக சிறையிலே கொடுத்ததை நாம் கவனிக்க முடிகிறது. அப்படி சிறையிலே இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இந்த பவுலும் சீலாவும் இயேசுநாதரை பாடி மகிமைப்படுத்துகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, என்னை கேட்கிற அன்பு திருச்சபை குடும்பங்களே, இந்த உலகத்திலே வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சவால்களை எதிர்கொள்வதற்கு இறைவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு கடன் கொடுப்பதை போல இந்த உலகத்தில் நமக்கு வருகின்ற பாடுகளை நாம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு இயேசுநாதர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நாம் கருள் கொடுப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த பவுலும் சீலாவையும் இவ்வளவு நெருக்கின போதிலும் கூட அவர்கள் செய்த காரியம் என்ன? சிறைச்சாலையிலே சென்று அந்த சிறைச்சாலையிலே கரங்களும் கால்களெல்லாம் தொழுமரத்திலே கட்டி வைக்கப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுநாதரை மகிழ்ச்சியோடு பாடி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. கட்டுக்கள் எல்லாம் மாறிவிடுகிறது. அவர்கள் இயேசுநாதரை மீது கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தினாலே, அந்த நம்பிக்கையினாலே மகிழ்ந்து பாடின பாடல், அவரை துதித்த துதி
அவருடைய வானவளவும் சென்று சேர்ந்து அவருடைய கட்டுகளில் இருந்தெல்லாம் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது. என்னை கேட்கிற அன்புக்குரியவர்களே, இது உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு, இது உலகத்திலே நமக்கு நெருக்கடிகள் உண்டு. ஆனாலும் அந்த பாதுகாப்பற்ற அந்த சூழ்நிலையிலே சவாலை சந்திக்கக்கூடிய அந்த நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை நமக்கு நிச்சயமாகவே கரம் கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. நாம் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டவர்களாக பாடுகளை கண்டு அஞ்சி ஒடுங்கி விடுகிறவர்களால் அல்ல, அந்த பாடுகளிலும் அந்த வேதனைகளின் உச்சகட்டத்திலும் கடவுளுக்கு துதி செலுத்துகிறவர்களாக அவரை புகழ்ந்து பாடுகிற ஒரு மக்களாக இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். என்னை கேட்கிற அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே சவால்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளும் கூட இயேசுநாதர் மீது வைத்திருக்கிற நமது நம்பிக்கை ஒருபோதும் நம்மை விட்டு, நம்முடைய வாழ்வை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு கடுகளவாகிலும் குறைந்து போகாமல் இருக்க நாம் ஆண்டவர் மீது அதிக உறுதியோடு, அதிக பற்றுதலோடு நாம் வாழுவோம், வளருவோம். கர்த்தர் இந்த நிலைகளெல்லாம் நம்மை பாதுகாக்க வல்லவர். ஆகவே அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். அவருடைய செயல்களை நம்பி இருக்கிறதா? உண்மையாகவே அவருடைய செயல்களுக்கு நம்மை அர்ப்பணம் செய்து இந்த உலகத்தில் வாழ முன்னேறுவோம். ஆண்டவர் நாமை தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவருடைய வார்த்தை நாம் கேட்டதாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே நம்மிடத்தில் உயிர்த்து பிறந்தார். புதிய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தொழிந்தார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உடல் விசுவாசிக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இதனாலும் நம்முடைய திருச்சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு சில காரியங்கள் நம்முடைய பேராயத்தினுடைய அறிவுறுத்துதலின்படி மே 10ஆம் நாளாகிய இந்த நாளிலிருந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் தொலைக்காட்சி பெட்டியிலே விடுமுறை வேதாகம பள்ளியில் ஒளிபரப்பப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய பேராயத்தினுடைய விடுமுறை வேதாகம பள்ளி துறை சார்ந்து ஒளிபரப்பப்படுகிற இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில் இன்றிலிருந்து மாலை 3 மணிக்கு நம்முடைய கேபிள் டிவியிலான தமிழர் சேனலிலும் ஏலி சேனலிலும் ஒளிபரப்பப்படுகிறது. மாலை 3 மணிக்கு தமிழர் சேனலிலும் ஏலி சேனலிலும் ஒளிபரப்பப்படுகிறது. ஆகவே அவைகளை கண்டு அருமையான சின்ன பிள்ளைகள் அதில் பயன்பெற்று இறைவனுடைய அறிவுகளை வளர்ப்பதற்கு உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பை அனைவரும் நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு பிற்பாடு மாலை 3 மணி அளவில் தமிழர் டிவி மற்றும் ஏலி டிவியிலே இது விடுமுறை வேதாகம பள்ளியானது நம்முடைய பேராயத்தின் சார்பாக ஒளிபரப்பப்படுகிறது. நல்ல பாடல்கள், கதைகள், குறுநாடகங்கள், வேத வசனங்கள் என்று பல நிலைகளிலே நம்முடைய திருச்சபைகளில் விடுமுறை வேதாகம பள்ளி எவ்வாறு நடக்குமோ அதே போல நடைபெறப்படுகிறது. ஆகவே இதை அத்துணை மக்களும் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவர்களை வளர்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்யுங்கள். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப எப்போதும் நிறைவாக இருக்கும். ஆண்டவர் தாவை தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது. அதே போன்று நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஏழைகள் உதவி பெறும் வகையிலே நம்முடைய சபை அறிவித்திருந்த ஏழைகள் நலநிதி, அதிலிருந்து பல காரியங்களை இந்த நாட்களில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மிக குறிப்பாக நம்முடைய திருச்சபையை சார்ந்த திருமதி சரஸ்வதி அவருடைய இல்லத்தை கட்டுகின்ற ஒரு நல்ல பணியை நம்முடைய திருச்சபை செய்தது.
அது இல்லத்தினுடைய திறப்பு விழாவானது நாளைய தினம் காலை 6:30 மணி அளவில் நடைபெறும். ஆகவே இந்த திறப்பு விழா நிகழ்வில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி அரசனுடைய அந்த செயல் திட்டங்களுக்கு தங்களை உட்படுத்திக் கொண்டவர்களால் நீங்கள் செயல்பட உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபை சார்பாக அது ஏழை தாயினுடைய இல்லத்தை கட்டிக் கொடுப்பதற்காக அவர்கள் கிருபை செய்த அதற்காக நல்லுள்ளம் படைத்த அநேக மக்கள் பல உதவிகளை தங்களுடைய நிலைகளில் செய்கிறார்கள். நம்முடைய திருச்சபையை சார்ந்த பிள்ளைகள், வாலிபர்கள் அநேகர் தங்களுடைய சரீர உழைப்புகளை அந்த இல்லத்திற்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே அத்துணை பேருக்கும் மிக நன்றி உடையவராக நன்றிகளை திருச்சபை சார்பாக சொல்லிக் கொள்கிறேன். நாளை தினம் காலை 6:30 மணிக்கு அந்த இல்லத்தினுடைய திறப்பு விழாவானது நடைபெறுகிறது. யாராவது மனமுவர்ந்து அந்த குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த வாய்ப்பை நீங்கள் அந்த குடும்பத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே நம்முடைய பிறந்த நாட்களை காண்பவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். மிஸ்டர் ஏனோஸ் கோணத்துவிளை, ஸ்ரீ ஜெபராஜ் படத்துபாளவிளை 10ஆம் தேதியும், என் ராபர்ட் கோணத்துவிளை 11ஆம் தேதியும், அனில்குமார் முதலார் 12ஆம் தேதியும், டேவிட் குளப்புறவிளை, லின்ஸ் ஜெப ஷாஜினி மார்த்தாண்டம் 13ஆம் தேதியும், மெர்லின் ஜெயா வெள்ளிக்கோடு, பால்ராஜ் இளம்பிளாவிளை 14ஆம் தேதியும், எட்வின் ஜோசப் ஆகிய தங்களுடைய பிறந்தநாட்களை காண்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அன்போடு சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் தம்முடைய திருமண நாட்களை காண்பவருடைய பெயர்கள்: லெனின் மேத்யூ, டிஎஸ் ஷெர்லின் லெட்டிஷா மார்த்தாண்டம் 13ஆம் தேதியும், ரஜிகுமார் ஜிஜபல் ஜிரி குளப்புறவிளை 15ஆம் தேதியும் ஆகிய இருவாரத்தில் தன்னுடைய திருமண நாட்களை காண்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தில் தன்னுடைய திருமண நாட்களை தன்னுடைய பிறந்த நாட்களை காண்கிற அன்புக்குரிய திருச்சபையாருக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். புது வருடம் புதுமையான அனுபவங்களோடு ஆசீர்வாதமாய் அமைய ஆண்டவர் கிருபை தரட்டும். ஆண்டவர் தாமே எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, புது கிருபையினால் காலைதோறும் எங்களை மகிழ்ச்சியாக்குகிறவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து கேட்கின்ற இந்த சத்தத்தின்படியாக இல்லங்களிலிருந்து நாங்கள் உம்மை துதிக்க நேர்ந்தாலும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வலுவூட்டுகின்றதாய் அமைய இடைக்கட்டான சூழ்நிலைகள் எங்களை விட்டு மாறி போகும் என்கிற நம்பிக்கையை நாங்கள் இன்னும் ஆழமாய் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் பதித்துக் கொள்ள தேவாதி தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர், தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை சார்ந்த திருப்பணிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். எங்களுடையாய் எங்களுடைய கிராமம், எங்களுடைய திருச்சபை சார்ந்த மக்கள், எங்களுடைய சுற்றி வாழ்கிற மக்கள் பயன்பெறவும் ஆண்டவரை கிருபை தந்தருளும்படியாய் உமை நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவர், தொடர்ந்து ஆளுகையினாலே அனைத்து மக்களையும் நீர் நடத்துவீராக. இது நோயுடைய தன்மைகள், தாக்கங்கள், அதனுடைய ஆண்டவரை எல்லா விதமான செயல்பாடுகளும் மாறிப்போக மக்கள் எல்லாரும் சுலமாய் சந்தோஷமாய் தங்கப்பட்ட ஆண்டவரை அனுகிரகத்தாரும். குறிப்பாக இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த நாட்கள், தங்கள் திருமண நாட்களை கண்டு புதியதொரு வருடங்களை காண இருக்கிற மனிதர்கள் எல்லோரையும் ஆண்டவரில் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய சுகம், ஆண்டவர் தருகிற நல்ல ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு நாளுடைய ஆசீர்வாதமான நேரங்கள்
இதையெல்லாம் குடும்பங்களில் நிறைந்திருப்பதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். புது வருடங்களிலே புது கிருபையினால் நம் பிள்ளைகளை ஆண்டவர் ஆச்சரியமாய் வழிநடத்தி செல்லும்படியாக நாங்கள் வேண்டி இருக்கிறோம். உடைய திருக்கரத்தை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. திருச்சபை பல திருப்பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரோடு இருக்கிற நேரங்களை தொடர்ந்து கற்ற ஒவ்வொரு திருப்பணிகளும் தடைகளாமல் நடப்பதற்கு ஆண்டவர் கிருபையினாலும் ஆண்டவருக்காக தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறாங்க சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இறைவார்த்தை ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை சவால்களை சமாளிக்க எங்களுக்கு உதவி செய்கிறது. எங்களுடைய பாடல்களை புகழ்ந்து பாடுவதற்கு அது வலு சேர்க்கிறது என்பதை நாங்கள் மிக கருத்தோடு நாங்கள் கேட்டோம். கர்த்தர்களுடைய இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை தருவதற்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. எங்களுக்கு முன்னிருக்கிற சவால்களையும் எங்களுக்கு முன்னிருக்கிற பாடுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவைகளை வெல்ல எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து கர்த்தருடைய ஆளுகைக்கும் கிருபைக்கும் சமாதானத்திற்கும் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டியிருக்கிறோம் என்று ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நல்லுறவும் நம்மளோடும் நம்முடைய வாழ்வும் வருங்காலங்கள் திருச்சபையுடைய திருப்பணிகளோடும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களோடும் கடவுள் தருகிற நல்லையான எதிர்கால வாழ்வுகளோடும் எப்போதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.